सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. ஸ்ரீ குருभ्यो நமः. சங்கர விஜய மகரந்தம் 14வது ஆஸ்வாதம். அதுல 81வது ஸ்லோகம் வரையில் முடிஞ்சிருக்கு. இப்ப நாம 82வது ஸ்லோகத்துல ஆரம்பிக்கிறோம். 81வது ஸ்லோகத்துல அதுவரையில் ஆனது என்னன்னா, ஆச்சாரியால் அம்மாவுடைய அந்த கடைசி காலத்திலே அம்மாவுக்கு பிடித்த அந்த விஷ்ணு ஸ்தோத்திரத்தை, கிருஷ்ண ஸ்தோத்திரத்தை அங்க பठனம் பாடுறார். அத அம்மா கேட்கிறார். அதாவது இவர் அந்த ஸ்தோத்திரத்திலேயே என்ன பகவானிடத்துல பிரார்த்தனை செய்யறாருன்னு கேட்டா, அம்மாவுக்கு நீ இந்த ரூபத்திலே தரிசனம் கொடுக்கணும் அப்படின்னு சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்றார். அந்த ஸ்லோகத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸ்ரீயா ஸ்லிஷ்டோ விஷ்ணு ஸ்திரச்சர குரு வேத விஷய ஹியாம் சாட்சி சுத்த ஹரிஹி அசுரஹந்தா அப்ஜ நயன கதி சங்கி சக்ரி விமல வனமாலி ஸ்திர ருச்சி சரண்யோ லோகேஷ தவ பவது கிருஷ்ணா அக்ஷி விஷய. கிருஷ்ணா விஷ்ணு எல்லாம் ஒரே வர்ணனை தான், ஒரே விஷயத்தை பத்தி தான் வர்ணிக்கிறது. ஸ்ரீயா ஆசிரிஷ்டோ விஷ்ணு, ஆரம்பம் இதுதான். ஸ்ரீனா லக்ஷ்மி, லக்ஷ்மியோடு கூடி இருக்கக்கூடிய அந்த நாராயண ஸ்வரூபம், மகாவிஷ்ணு ஸ்வரூபமானது அதுதான் கிருஷ்ணன். அது உனக்குன்னா அம்மாவுக்கு, இந்த அம்மாவுக்கு கண்ணுக்கு தரிசனம் தெரியும், தரிசனம் கொடுக்கும்படியாக தெரியட்டும் அப்படின்னு பிரார்த்தனை. அந்த விஷ்ணுவானவர் எப்படி இருக்கார்? அவருக்குதான் எல்லா விசேஷங்கள். ஸ்திரச்சர குருஹு, ஸ்திரனா ஸ்தாவரம், சரனா ஜங்கமம். லோகத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஸ்தாவரங்களுக்கும் ஜங்கமங்களுக்கும், அதாவது அத்தனை பிராணிகளுக்கும் அவர் தான் குரு. ஜெகத்குருன்னு சொல்றோம் இல்லையா? ஜெகத்குருனா இதுதான். அந்த நாராயணன், ஸ்ரீமன் நாராயணன் சர்வ சராச்சரத்துக்கு குருவானவர், எல்லாருக்கும் குருவாக இருக்கக்கூடியவர் அவர். அதே சமயத்துல வேத விஷய, அவருடைய ஸ்வரூபத்தை பத்தி நமக்கு சொல்லி கொடுக்கறது வேதம் தான். ஆக வேதம் எந்த பரபிரம்மஸ்வரூபத்தை சொல்லி கொடுக்கிறதோ அந்த பரபிரம்மஸ்வரூபமே இந்த ஸ்ரீமன் நாராயணன். தியாம் சாட்சி, புத்தி சாட்சின்னு சொல்றோம். நமக்கு அந்தகரணத்துல ஏதாவது ஒரு எண்ணம் வந்ததுன்னு சொன்னா உடனே தெரியுது இல்லையா? அது எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டா, அது சாட்சி ஞானம்னு சொல்லுவோம். வேதாந்தத்துல சாட்சியால தெரியுது அப்படின்னு. அதுக்கு நாம பிரமாணத்தை தேடிட்டு போறது இல்லை. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு எனக்கு தெரியுது. என்ன நினைக்கிறேன்னு எப்படி தெரியுது? நான் எந்த பிரமாணத்தால தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு கேட்டா ஒரு பிரமாணமும் இல்லை. எனக்கு தானாவே தெரியுது. தானாவே தெரியுறதுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, சாட்சி, நானே அந்த சாட்சியாக இருந்துட்டு அதை பார்க்கிறேன். ஆகையாலே சாட்சியால தெரியுது. அந்த சாட்சியாக இருப்பது யாரு? இந்த ஸ்ரீமன் நாராயணன் தான். தியாம் சாட்சி சுத்தஹா, சுத்த பரபிரம்மஸ்வரூபம் சொல்லுவோம் இல்லையா? சுத்தம் ஸ்வப்பிரகாசம் எல்லாம் சொல்லுவாளே, அந்த ஸ்வரூபம் தான் இந்த ரூபத்தில் இருக்கு. இது வேற, அது வேற இல்லை. ஹரிஹி, சர்வ லோகங்களுடைய பாபத்தை ஹரணம் பண்றதுனால ஹரி அப்படின்னு பேரு. ஆக ஹரிஹிங்கிற அந்த நாமாவே சமஸ்த பாவத்தையும் போக்கக்கூடியதாக இருக்கு. அதை சொன்னாலே ஹரிர் ஹரதி பாபானி அப்படின்னு சொல்லுவோம். துஷ்டச்சித்தைரபி ஸ்பிருதா அனிச்சயாபி சம்ஸ்பிருஷ்டா தஹத்யேவஹி பாவக.
அந்த பக்தியோட தான் அந்த ஹரிநாமாவை சொல்லணுங்கிறது இல்லை. ரொம்ப கோபத்தோடு துவேஷத்தோடு பல பேர் அந்த ஹரியே சிந்தனம் பண்ணிட்டு இருந்து ஹரிநாமாவை சொல்லிட்டு இருந்த காரணத்தினால மோட்சத்துக்கு போயிருக்கான்னு தெரியுது. அப்பனா நமக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டா, பக்தி இருக்கா இல்லையாங்கிற விஷயம் இல்லை, அந்த நாமாவுக்கு அந்த பவர் இருக்கு. எப்படி இந்த நெருப்பு இருக்கே, அது நம்ம தெரிஞ்சு தொட்டாலும் சுடும், தெரியாம தொட்டாலும் சுடும். அதோடைய மகிமையெல்லாம் தெரிஞ்சுட்டு தொட்டாதான் அந்த நெருப்பு நம்மளை சுடுங்கிறது கிடையாது, யாரு தொட்டாலும் சுடும். அதே மாதிரி இந்த ஹரிநாமாங்கிறது இருக்கு, அது யாரு அந்த நாமாவை சொன்னாலும் அவளுடைய பாபத்தை போக்கக்கூடியது. அவ பக்தர்களாக இருந்தாலும் சரி, விபரீதமானவர்களாக இருந்தாலும் சரி அப்படின்னு அங்க சொல்றோம். அதனால ஹரிஹின்னு ஒரு பேரு. அசுர ஹந்தா, தைத்தியாரிகின்னு அவருக்கு ஒரு பேரு. அசுரர்களை வசம் பண்றதுக்காகவே அவதாரம் எடுக்கிறவர். அப்ஜ நயனஹா, கமல நயனஹா, சிந்தாமரை கண்ணன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ரூபத்துல அவர் இருக்காராம். கதி சங்கி சக்ரி, கதை சங்கம் சுதர்சன சக்கரம் இந்த ஆயுதங்களை தாரணம் பண்ணிட்டு இருக்கார். விமல வனமாலி, வனமாலா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வஸ்திரத்தை அந்த மாலைய தாரணம் பண்ணிட்டு இருக்கார். ஸ்திர ருச்சிஹி, ஸ்திர ருச்சிஹின்னு சொன்னார். ஸ்திர ருச்சிஹிங்கிறது எப்படி அர்த்தம் பண்ணலாம்னா, எது ஸ்திரம் அப்படின்னு கேட்டா பரமார்த்தமானது எதுவோ அதுதான் ஸ்திரம். பரமார்த்தம் இல்லாதது எதுவுமே ஸ்திரம் இல்லை. அந்த ஸ்திரத்தில் ஆசை கொண்டவர், ஸ்திரமானவர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸ்திர ருச்சிஹி அப்படின்னு இருக்கு, இப்படியும் வச்சுக்கலாம். ருச்சிங்கிறதுக்கு ருச்சிங்கிறதுக்கு ஒரு பிரகாசம் அப்படின்னு பேர் உண்டு. நித்திய பிரகாசம் கொண்டவர் அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம். ருச்சி பாஷ்சவி ருச்சி தீப்தயா அப்படின்னு அமரத்துல வருது. ஆக ருச்சிங்கிறது அந்த பிரகாசத்தையும் சொல்லக்கூடிய ஒரு சப்தமாக இருக்கு. அதனாலே இந்த அவருடைய அந்த பிரகாசமானது நித்திய பிரகாசம் அப்படின்னு. சரண்யஹா, சரண்யஹானா சரணாகதம் பண்றவாளுக்கு, யாரு சரணாகதி அடைந்தவர்களோ அவளிடத்திலே அவரை காப்பாற்றக்கூடியவர். சரண்யஹா லோகேஷா, சர்வலோகத்துக்கும் ஈஸ்வரனானவர். அவர் அந்த அப்பேற்பட்ட அந்த கிருஷ்ணர், அவர் இந்த கிருஷ்ண ரூபமாக தவ பவது அக்ஷி விஷயா, இந்த அம்மாவான உனக்கு, என்னுடைய அம்மாவான உனக்கு கண்ணுக்கு தெரியட்டும். யத சர்வம் ஜாதம் வியத் அனிலம் முக்கியம் ஜெகதிதம் ஸ்திதௌ நிசேஷம் யோவதி நிஜ சுகாம்சேன மதுஹா தயே சர்வம் ஸ்வஸ்மின் ஹரதி கலயா யஸ்து ச விபுஹு சரண்யோ லோகேஷா தவ பவது கிருஷ்ணோக்ஷி விஷயா. இந்த சரண்யோ லோகேஷா தவ பவது கிருஷ்ணோக்ஷி விஷயாங்கிறது எல்லா ஸ்லோகத்திலையும் திரும்பி திரும்பி வரும். அதுக்கு முன்னாடி உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்ப்போம். எத சர்வம் ஜாதம் வியத் அனில முக்கியம் ஜெகதிதம், சம்பூர்ணமான இந்த ஜெகத்து பிரபஞ்சமானது இந்த மகாவிஷ்ணுன்னு சொல்லக்கூடிய பரமாத்மாவிடத்திலிருந்து தான் ஜாத்தம் உண்டாகி இருக்கிறது. அது என்னது? வியத் அனில முக்கியம். இது எப்படி வந்தது? முதல்ல ஆகாசம் வந்தது, ஆகாசத்திலேருந்து வாயு வந்தது, வாயுலேருந்து தேஜஸ் வந்தது, அதுல இருந்து ஜலம், அப்புறம் பிருத்திவி. இதுக்கெல்லாம் பஞ்சீகரணம், இப்படி எல்லாம் கிரமமா வேதாந்த சொல்றதும் இல்லையோ. அப்ப இதே கிரமத்திலே எதுலேருந்து இந்த பிரபஞ்சம் உண்டானதுன்னு சொன்னா இந்த பரமாத்மாவிடத்திலிருந்து தான் உண்டானது. அதே மாதிரி ஸ்திதௌ நிசேஷம் யஹ அவதி நிஜ சுகாம்சேன மதுஹா. இந்த பிரபஞ்சமானது உற்பத்தி ஆனதுக்கு அப்புறம் ஸ்திதி காலத்துல அதை சம்ரக்ஷணம் பண்ற வரும். அவர் எப்படி அவர் சம்ரக்ஷணம் பண்றார் அப்படின்னு கேட்டா நிஜ சுகாம்சேன. உலகத்துல இருக்கிறவாள் அத்தனை பேருக்கும் ஏதோ ஒரு சௌக்கியம் இருந்துருக்கு. பெரிய துக்கம் உள்ளவனுக்கும் நடுப்புற ஏதாவது ஒரு சுகம் வந்துடும், சின்ன சுகமாவது வந்துடும். ஆக அந்த சுகம் இல்லாம ஒருத்தருமே இருக்க முடியாது, துக்கமும் இல்லாம யாருமே இருக்க முடியாது. இந்த மனுஷ லோகத்துல அப்படி ஒரு நியதி இருக்கு. அப்ப அப்படி பார்க்கறச்சே அந்த சுகத்தை கொடுத்து அனுகிரகம் பண்றவர் யாரு அப்படின்னு கேட்டா இந்த பரமாத்மா தான். அவர் தன்னுடைய சுகத்தினுடைய ஒரு அம்சத்தை
அங்க ஆவிர்வவிக்க வச்சு பிராணிகள்லாம் சௌக்கியமா இருக்கிறதுக்கு வழி பண்றாராம். ஆக அவ கர்மபலத்தை அவ அனுபவிச்சாலும் அவ அனுபவிக்கக்கூடிய சுகம் இந்த ஆத்மஸ்வரூப ஆனந்தம் இருக்கே, அந்த ஆனந்தத்தினுடைய பிரதிபலிப்பு தான். ஆக அந்த ரூபத்துல இருக்கிற அந்த சுவாமிக்கு நமஸ்காரம். அந்த சுவாமியை வர்ணிக்கிறார். நிஜ சுகாம்சேன் மதுஹா, மதுன்னு ஒரு அசுரன், அந்த அசுரனை வசம் பண்ணினதுனால மதுஹா, மதுங்கிற ராட்சசனை வசம் பண்ணினவர் அப்படின்னு அர்த்தமாக்கு. லயே சர்வம் ஸ்வஸ்மின் ஹரதி கலையா எஸ்து சவிபு. இத பிரளய காலத்திலே அத்தனை இப்ப இவ்வளவு பிரபஞ்சம் வெளியில வந்தது எல்லாத்தையும் உள்ள அடக்கி விடுறார், உள்ள லயம் பண்ணின்னு விடுறார், தனக்குள்ளேயே லயம் பண்ணின்னு விடுறார். என்ன சொல்றார் இந்த ஸ்ருதி? என்ன சொல்றது? ஏன ஜாதா யத் பிரயந்தி அபிசம்பிசந்தி அப்படின்னு தத் விஜிஜாசஸ்வ தத் பிரம்ம. லய காலத்துல எப்படி வெளியில வந்ததோ அப்படியே உள்ள மறைஞ்சு போயிடும். அந்த மாதிரி பண்ணிடுறார். அப்பேற்பட்ட கலை கொண்டவர். கலைனா ஒரு அம்சம். இந்த சம்பூர்ண பிரபஞ்சமானது பகவானுடைய ஒரு அம்சத்துக்குள்ள அடங்குறது. விஷ்டபியாகம் இதம் கிருத்னம் ஏகாம்சேன ஸ்திதோ ஜெகத்து அப்படின்னு கீதையில பகவான் சொல்றார். ஆக இவ்வளவு பெரிய பிரபஞ்சம் எல்லாமே பரமாத்மாவுடைய ஒரு சின்ன அம்சத்துக்குள்ள முடிஞ்சு போயிடுறது. அதுக்கு மேல இருக்கு. எஸ்து ச விபு, அந்த விபுதான் இந்த கிருஷ்ணர். அவர் சரண்யோ லோகேசா தவ பவத்து கிருஷ்ணோக்ஷி விஷயா. அம்மாவுக்கு சாட்சாத் தரிசனத்தை கொடுக்கட்டும். பிருத்திவ்யாம் திஷ்டன் யஹ யமயதி மஹீம் வேத நதரா யமித்யாதௌ நதரா வேத நதரா யம் இத்யாதௌ வேதோ வததி ஜகதாம் ஈஷமமலம் நியந்தாரம் தேயம் முனிசுர நிருணாம் மோக்ஷதமசௌ சரண்யோ லோகேஷா தவ பவத்து கிருஷ்ணோக்ஷி விஷயா. அந்த அந்தர்யாமி பிராமணம்னு பிருகதாரண்யத்துல ஒரு பிராமணம் இருக்கு. அந்த இடத்துல சர்வாந்தர்யாமியாக இந்த பரமாத்மா தான் இருக்காருன்றது நிரூபம் பண்றது. அதுல ஒவ்வொன்னா ஒரு பெரிய வரிசையா லிஸ்ட் போட்டு கொடுத்து, இந்த பிருத்திவ்யாம் திஷ்டன் யஹ யமயதி, இந்த பிருத்திவி தானே தன்னுடைய காரியங்களை பண்ணல, அதுக்குள்ள ஒரு நியந்தாவாக ஒருத்தர் இருக்கார், நியாமகராக. அவர் தான் பரமேஸ்வரன், அந்தர்யாமி. அவரை பத்தி இந்த பிருத்திவிக்கே தெரியாது. தனக்குள்ள இந்த மாதிரி ஒருத்தர் இருந்து நம்மளை பிரேரணை பண்றாங்கிற விஷயமே தெரியாது. எம் நவேத தரா அப்படின்னு வேதம் சொல்லி கொடுத்தார். அதே சமயத்துல அந்த வேதம் இப்படி சொன்ன அந்த அந்தர்யாமிய சர்வ ஜகத்துக்கும் ஈஸ்வரனாக, பரமேஸ்வரனாக வர்ணிக்கிறது. ஜெகதாம் ஈசம் அமலம், பரமசுத்தமானவர், நியந்தாரம், எல்லாத்தையும் நியமனம் பண்ணக்கூடியவர், தியேயம் முனி சுர நிருணாம் மோக்ஷதம் ரெண்டு சொல்லியிருக்காரு. மகர்ஷிகளாகட்டும், தேவர்களாகட்டும், மகர்ஷிகளாகட்டும் அத்தனை பேரும் தியானம் செய்ய வேண்டியவர் இவர். ரமேஸ்வரனை தியானம் பண்ணணும், உரிய அன்வயமணிகள். அப்படி பண்ணினா அவர்களுக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியவரும் இவரை. ஆக தன்னை தியானம் பண்ணி உபாசிக்கிறவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து மோட்சத்தை கொடுக்கக்கூடியவராக சுவாமி இருக்கார். அசௌ சரண்யோ லோகேஷா தவ பவத்து கிருஷ்ணோக்ஷி விஷயா. அம்மாவுக்கு அவர் தரிசனம் கொடுக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி இந்த ஸ்தோத்திரம் பண்ணினார். இதி ஹரிஹி அகிலாத்மா ஆராதித சங்கரேண, இதி ஹரிர் அகிலாத்மா ராதித சங்கரேண ஸ்ருதி விசத குணோசௌ மாத்ருமோக்ஷார்த்தமாத்யஹ யதிவர நிகட்டே ஸ்ரீயுக்த ஆவிர்பூவ ஸ்வகணவிருத உதாரஹ சங்க சக்கராப்ஜஹஸ்தஹ. ஆச்சாரியால் இந்த மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணி முடித்த உடனே எல்லாருக்கும் ஆத்மாவா இருக்கக்கூடிய அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவர் அந்த ஹரி, அவர் அங்கேயே தரிசனம் கொடுத்தாராம். எப்படி கொடுத்தார்? யதிவர நிகட்டே ஸ்ரீயுக்தா ஆவிர்பூவ. அந்த ஆச்சாரியால் எங்க இருந்துட்டு ஸ்தோத்திரம் பண்ணாரோ அதுக்கு பக்கத்திலே மகாலட்சுமியோடு சேர்ந்து ஸ்ரீயுக்தா ஆவிர்பாவமானார். அங்கேயே தரிசனம் கொடுத்தார்.
பிரகடமானார். ஸ்வகண விருத்தா உதாரா. அந்த நாராயணனுக்கு கூட கிருத்தியாளா இருப்பாளர்கள், கணங்கள் இருப்பாளர்கள், அவளோடு சேர்ந்து அப்படி தரிசனம் கொடுக்குறார். சங்க சக்கராப்ஜ ஹஸ்தா. சங்கம் என்ன, சக்கரம் என்ன, ஒரு தாமரை என்ன, இதெல்லாம் கையில வச்சுட்டு இருக்கார். அப்படியாக்கம் தரிசனம் கொடுக்கிறார். ஆனா சங்கரர் அவரை ஸ்தோத்திரம் பண்ணும் போது ஸ்ருதி விசத குணோசௌ மாத்திர மோக்ஷார்த்தம் ஆராதிதகான்னு சொல்ற. இப்பேற்பட்ட ஒரு ஸ்வரூபத்தை அம்மா தரிசனம் பண்ணணும் அப்படின்னு அவர் தான் ஏற்பாடு பண்ணினார், சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணினார். அது எதுக்காக அப்படின்னு கேட்டா, மாத்திரு மோக்ஷார்த்தம், அம்மாவுக்கு மோட்சம் வரணும், மறுபடியும் பந்தம் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கடைசி காலத்துல இந்த ரூபம் தரிசனத்துக்கு வரணும். ஸ்ருதி விசத குணோசௌ, நமக்கு தெரியக்கூடிய இந்த ஆரோபிதமான ரூபம் இந்த மாதிரி இருந்தாலும் அதைத்தான் இவாளால தியானம் பண்ண முடியுங்கிறதுனால அந்த ரூபத்துலதான் இவாளால பார்க்க முடியும் அப்படின்னு இருந்தாலும் அவருடைய உண்மையான ஸ்வரூபத்தை ஸ்ருதியாக்கும் விசதமாக வர்ணிக்கக்கூடியதாக இருக்கு. அந்த ரூபத்திலே அவரை ஸ்தோத்திரம் பண்றச்சே சங்கரர் காண்பிச்சும் கொடுத்துட்டார். ஸ்ருதி என்னவா அந்த சுவாமி ஸ்வரூபத்தை வர்ணிக்கிறதுங்கிறத சொல்றார். ஆக இப்பேற்பட்ட ஸ்வரூபம் கொண்ட அந்த ஸ்ரீமன் நாராயணர் அந்த அம்மாளுக்கு தரிசனம் கொடுத்தார். இதாச்சு. அந்த அம்மா என்ன பண்றார்? பஷ்யந்தி முரஜித் ரூபம் யதா சங்கர வர்ணிதம் மிருதிகாலே சமாசன்னே ஸ்ரீகிருஷ்ண சரணாப்ஜயோஹோ லீனசித்தா ஜஹோ பிராணான் நிர்வృతோதார தர்சன யோகி கம்யம் பதம் பிராப மாதா யதி வரஸ்யதா. 2 ஸ்லோகத்துல ரொம்ப சுத்தமா முடிச்சுட்டேன். பஷ்யந்தி முரஜித் ரூபம், அந்த முராரி அந்த மகாவிஷ்ணுடைய ஸ்வரூபத்தை பார்க்கறானா அம்மா. யதா சங்கர வர்ணிதம், இந்த ஸ்தோத்திரத்திலே சங்கரர் அந்த ஸ்வரூபத்தை எந்த ரூபத்துல எப்படி வர்ணிக்கிறாரோ அந்த வர்ணனை அப்படியே மனசுல வாங்கிட்டு அதே ரூபத்தை அவர் அம்மா பாக்குறா. அந்த ரூபத்துல தரிசனம் கொடுக்குறா. இதுவும் கடைசி காலத்துல மிருதி காலே சமாசன்னி, கடைசி காலம் பக்கத்துல இருக்கும்போது இந்த ஞாபகம் அம்மாவுக்கு அந்த ஸ்வரூபத்துல மனசு போய் லயிச்சு இருக்கும்படியாக சங்கரர் பண்ணினார். ஸ்ரீகிருஷ்ண சரணாப்ஜயோகோ லீன சித்தா, அந்த ஸ்ரீகிருஷ்ணனுடைய பாதார விந்தங்களிலே தன்னுடைய சித்தத்தை கொடுத்து அதே நினைவோடு ஜஹவு பிராணா நிர்வృతோதார தரிசனம். பகவானுடைய இந்த அற்புதமான தரிசனத்தினாலே ரொம்ப திருப்தி உள்ள அந்த அம்மாள் இந்த தரிசனம் கிடைச்ச உடனே தன்னுடைய ஆணனை விட்டுவிட்டாள். அதனாலே என்ன பலத்தை அடைஞ்சான்னு கேட்டா, யோகி கம்யம் பதம் பிராப மாதா யதிவரஸ்யதா. இப்ப ஏற்பட்ட அந்த யதிவரியருடைய அம்மா இந்த தரிசனத்துடைய பிரபாவத்தினாலே யோகிகள்லாம் அடையக்கூடிய உத்தமமான அந்த லோகத்தை அடைந்தாள். அந்த பதம், அந்த அப்பேற்பட்ட பதத்தை அடைந்தாள். சம்ஸ்கர்த்து காமஹா ஜனனீம் சனாபீன் ஜுஹாவ நாயன் கில துர்விதக்தாக ததோ ஹுதாசம் பிரதிகேகம் ஆர்தது தஞ்சாபி நாஸ்மி விகதார கஷ்டித். அம்மா தனியா இருக்கா, இவ்வளவுத்தர் தான் இருக்கார். சுவாமிகள் சன்னியாசியா இருந்திருக்கார். இப்ப அம்மா காலமாயிடுத்து, சம்ஸ்காரம் பண்ணி ஆகணும். உடனே அவ சொந்தக்காரெல்லாம் இருக்கா இல்லையா, அந்த சொந்தக்காரர்கள் எல்லாரையும் இந்த மாதிரி வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாராம். சம்ஸ்கர்த்து காமஹா ஜனனீம் சனாபீன் யுகாவ. ஏன்னா அம்மாவுக்கு ஆக வேண்டிய சம்ஸ்காரங்கள்லாம் வேணுமே, அதை பண்ணணுமே. சன்னியாசியாகத்தான் இருக்கிறதுனாலே அவாதான பண்ணி ஆகணும். அதனால பந்துக்கள் எல்லாம் கூப்பிட்டு பார்த்தார். ந ஆயன் கில துர்விதக்தா, ஒருத்தர் கூட வரலையா. அவளுக்கெல்லாம் ரொம்ப இவ மேல ஒரு கோபம், என்னமோ தெரியல, இவ மேல அவளுக்கு ஒரு வெறுப்பு வந்து விடுச்சு. ஆகையாலே பிடிக்காத காரணத்தினால ஒருத்தர் கூட வந்து சேரல. அப்ப பார்த்தார், சரி நாமளே பண்ணுவோம்
நமக்கு அக்னி வேணுமே, அது அக்னிக்காக ஒவ்வொரு கிரகமாக போய் அக்னி கொடுங்கோ அப்படின்னு. அந்த காலத்துல அக்னி இவரா மூட்ட முடியாத, ஆத்துல போய் வாங்கிட்டு வரணும். அந்த அக்னிக்காக போய் சேர்ந்தார், உத்தரம் கொடுக்கல. தத்தோ ஹுதாசம் பிரதி கேகம் ஆர்தத்து, ஒவ்வொரு கேகத்திலும் போய் யாச்சனை பண்ணியிருக்கார். அர்த்தகத்தோ யாச்சனைச்சு, இந்த மாதிரி அம்மாவை சம்ஸ்காரம் பண்ணா எனக்கு அது சம்ஸ்காரம் பண்றதுக்கு அக்னியை கொடுக்கணும் கொடுங்கோ அப்படின்னு. ஒருத்தரும் கொடுக்கல. தன் சாப்பி நாஸ்மை விதத்தார கஷ்டித்து, ஒருத்தர் கூட அக்னியை கொடுக்க தயாரில்லை. அப்புறம் பார்த்தா நாமளே அக்னியை தயார் பண்ணிடுவோம் அப்படின்னு. நிர்மத்ய பாகும் அதிராத் தட்சிணம் அக்னிம் தத சமாஹிருத்திய கர்ம யதாவத் யத்னா சக்கரே மாதுகு ஜெகத்குரு ஸ்வஸ்ய. ஜெகத்குருவான சங்கரன் தன்னுடைய அம்மாவுக்கு வேற யாரும் பந்துக்கள் அக்னியை கொடுக்கலே, சம்ஸ்காரம் பண்ண வரலே அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணினார், தன்னுடைய தட்சிண பாகு, வலது பாகு இருக்கே, அத கடைஞ்சு நிர்மத்தியானா அதை உரசி அந்த சூட்டுல அக்னியை உண்டு பண்ணாரா. அந்த அக்னியை வச்சு அம்மாவுக்கு சம்ஸ்காரம் பண்ணிட்டார். கர்ம யதாவத் யத்னா சக்கரே, வேற எங்கேயும் இல்லை. கட்டியும் உரசினா நெருப்பு பண்ண வருதுன்னு இருக்கும் இல்லையோ, அந்த மாதிரி தன்னுடைய சரீரத்துல பாகுவையே உரசி அதுல இருந்து நெருப்பு உண்டாக்கி சம்ஸ்காரத்தை பண்ணிவிட்டார் ஜெகத்குரு. வேற வழி இல்லை. ஆக அம்மாவுக்கு ஏற்கனவே கொடுத்த வாக்க இந்த விதமாக சங்கரர் பூர்த்தி பண்ணிவிட்டார். யதா பிரதிஸ்ருதம் மாதுகு சரமாம் சம்ஸ்கிருதிம் குருஹு சந்நிதாய ஸ்வயம் குருவன் தத்யௌ மாதரம் ஆத்மவான். ஏற்கனவே அம்மாவுக்கு வாக்கு கொடுத்திருந்தார். சன்னியாசம் வாங்கிட்டு போற காலத்துல அம்மா ரொம்ப துக்கமா இருக்கும்போது கடைசி காலத்துல நான் உனக்கு சம்ஸ்காரம் பண்றேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். அதை பண்ணிவிட்டார், பண்ணி முடிச்சு விட்டார். அப்புறம் அங்க இருந்து கொஞ்சம் அம்மாவை பத்தி நினைச்சு பார்க்கறாராம். சந்நிதாய ஸ்வயம் குருவன் தத்யௌ மாதரம் ஆத்மவான். இந்த அம்மா நமக்கு எப்படி ஏற்கனவே இருந்தாங்கிறதுலாம் ஞாபகம் வருது சங்கரருக்கு. எப்படி வருது, அது அப்பதான் இந்த மாத்ரு பஞ்சகம் அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரம் ஸ்லோகம், அந்த அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்றீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தோத்திரம் வரும். அதுலயே 3 ஸ்லோகம் எடுத்துட்டு இருக்க. ஆஸ்தாம் தாவதியும் பிரசூதி சமயே துர்வார சூலவ்யதா நைருச்சியம் தனுசோஷணம் மலமயி சய்யாஜ சாம்பத்சரி ஏகஸ்யாபி ந கர்ப்ப பார பரண கிளேசஸ்ய யஸ்யாஹ க்ஷமஹ தாதும் நிஷ்கிருதிம் உன்னதோபி தனயஹ தஸ்யை ஜனன்யை நமஹ. குழந்தை பிரசவிக்கும் போது ரொம்ப ஒரு கஷ்டம், அதாவது வேதனை, வலி. அந்த வலியானது பொறுத்துக்க வேண்டியிருக்கும். கட்டத்தை பொறுத்து பார்க்கணும். அம்மாக்கள்லாம் அப்படிதான் இருப்பா. சொல்லுவா சாதாரணமா, அந்த வித்வானேவ விஜானாதிங்கிறது உதாரணமா சொல்லுவார். வித்வான்களுடைய பரிசிரமத்தை இன்னொரு வித்வான் தான் புரிந்து கொள்ள முடியும். மற்றவெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருப்பான், அவன் பாட்டுக்கு ஈஸியா பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஆனா இதுக்கு அவன் எவ்வளவு சிரமப்படுறான் அப்படிங்கிறது இன்னொரு வித்வான் சிரமப்பட்டு வந்தவன் தான் தெரியும். அதுக்கு உதாரணமா சொல்லுவா, ஒரு அம்மா குழந்தைய பெத்து எடுக்கிறான்னு சொன்னா அந்த சமயத்துல அவ பட்ட வேதனைய இன்னொரு அம்மா தான் தெரிந்து கொள்ள முடியும், உணர முடியும். ஒரு மலடி ஸ்திரியால அது உணர முடியாது. நகி வந்தியா விஜானாதி குருவின் பிரசவ வேதனா. அந்த பிரசவ வேதனையே இருந்துட்டோம், அது நமக்காக கஷ்டப்படுறாங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஆனா அதை தவிர்த்தும் கஷ்டப்படுறாளே. பிரசவ வேதனைங்கிறது அதுக்கு குறிப்பிட்ட கொஞ்சம் காலம். ஆனா அதை தவிர்த்து நமக்காக அம்மா பட்டிருக்கிற சகிச்சிருக்கிற துக்கம் எவ்வளவுங்கிறத சங்கரன் நினைச்சு பாக்குறார். நைருச்சியம் அப்படின்னு சொன்னா அந்த கர்ப்ப காலத்திலே அந்த நாக்குல ருச்சி இருக்காது. அதனால இந்த சாப்பிடுற சாப்பாடெல்லாம் ருச்சிக்காது. நைருச்சியம். தனு சோஷணம்,
சோஷணம்னு சொன்னா எனக்காக அந்த சாப்பாடு சாப்பிட முடியாத உடம்பு துர்பலமாக ஆகிறது. மலபயி செய்யாஜ சம்பத்சரி. அதுக்கப்புறம் ஒரு சம்பத்சர பரியந்தம் அம்மா சம்பத்சர பரியந்தம் இல்லை, அதுக்கும் அப்புறம் கூட அந்த செய்யா மல ரொம்ப அந்த மலத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு செய்ய, அப்பேற்பட்ட செய்யல இருக்கும்படியாக நேர்றது. இவ்வளவு சிரமப்படுறாளே நமக்காக, குழந்தைக்காக ஒரு அம்மா. ஏகஸ்யாபி, இது எல்லாமே எதுக்காக பண்றா? குழந்தைக்காகத்தான் அந்த இதெல்லாம் சகிச்சுக்க வேண்டியிருக்கு. இப்படி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கஷ்டத்துக்கு அந்த பையனானவன் ரொம்ப உன்னதமாக இருந்தா அம்மாவுக்கு சந்தோஷத்தை கொடுப்பான். இவன் பையன் சிரேஷ்டமா வரணும் அப்படிங்கிறதுதான் அம்மாவுடைய ஆசையா இருக்கும். அவன் தனக்கு உதவுறானோ இல்லையோ, ஆனா அவன் உத்தமமான ஒரு பையன் அப்படிங்கிற பேர் எடுத்தாங்கன்னு சொன்னால் அதுவே அம்மாவுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும். அப்படி எடுத்த பையன் கூட அம்மா இவனுக்காக சகிச்சென்ற அந்த வேதனைகளுக்கு ஒரு நிஷ்கிருதி பண்ண முடியாது. நிஷ்கிருத்தின்னு சொன்னா அதுக்கு ஒரு பிரத்யுபகாரம் பண்ணினதாக ஆகாது. ஏகஸ்யாபி ந கர்ப்பபார பரண கிளேசஸ்ய யஸ்யாக க்ஷமஹ தாதும் நிஷ்கிருதிம் உன்னதோபி தனயா தஸ்யை ஜனனி நமஹா. ஒரு கைமாறு பண்றது அப்படின்னு சொல்றா இல்லையா, நீ பண்ணின உபகாரத்துக்கு நான் உனக்கு கைமாறு பண்றேன்னு சொன்னா இந்த மாதிரி அம்மா பட்ட கஷ்டங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணலான்னு சொன்னா தஸ்யை ஜனன்யை நமஹா. அதனால நமஸ்காரம் தான் பண்ணணும். நமஸ்காரம் பண்றேங்கிற யதி சமுச்சித வேஷம் சொப்ன காலே து திருஷ்டுவா குருகுலம் உபசிருத்திய பிராருதோ மாம் த்வமுச்சைஹி. குருகுலம் அத சர்வம் பிராருதத்தே சமக்ஷம் சபதி சரணயோஸ்தே மாதரஸ்து பிரணாமஹா. இந்த ஹீரோக்கு என்ன சொல்றா, இவர் சின்ன வயசுல குருகுலத்துல அனுப்பிச்சாலும் இல்லையோ, அப்ப அம்மா தனியா இருக்கா, அதுல இவர் குருகுலத்துல இருக்கார். ஒரு நாளைக்கு சொப்பனம் வந்துருச்சு. அந்த சொப்பனத்துல இவர் சன்னியாசம் வாங்கிட்டு அந்த யதிகள் இருக்கக்கூடிய வேஷத்துல இருக்கிற மாதிரி சொப்பனம் வந்துருச்சு அம்மாவுக்கு. சொப்பன காலே யதி சமுச்சித வேஷம் திருஷ்டுவா. யதிகளுக்கு உண்டான அந்த வேஷத்துல என்ன பார்த்துட்டு தாங்க முடியலையா. உடனே அம்மா என்ன பண்ணா, குருகுலம் உபசிருத்தியா, உடனே குருகுலத்துக்கு போய் பிராருதா மாம் தொமுச்சி, என்ன பார்த்து அழுத. நீ இவ்வளவு பையனிடத்துல பிரேம வச்சிருக்கேங்கிறத பார்த்து குருகுலமே உன்னை பார்த்து எழுதுது. குருகுலம் அசசர்வம் பிராருத தே சமக்ஷம். என் மேல அவ்வளவு ஒரு பிரீத்தி வச்சிருந்த உனக்கு உன்னுடைய சரணங்கள்ல சரணயோஸ்தே மாதரஸ்து பிரணாமஹா, நான் நமஸ்காரம் பண்றேன். அம்பேதி தாத்தேதி சிவேதி தஸ்மின் பிரசூதி காலே யத் அவோச்சஹ உச்சைஹி கிருஷ்ணேதி கோவிந்த ஹரே முகுந்தேதி அந்தே ஜனனி ரச்சிதோயம் அஞ்சலி. நிச்சயமா நாம் பிறக்கும் போது வலி தாங்க முடியாமல் அம்மா அப்பா சிவா சுவாமியோட அம்மா அப்பாங்கிறது சாதாரண ஒரு அம்மா தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அப்பா அம்மா அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவா வரும். ஆனா சுவாமிய பத்தின சுவாமி நினைவும் வரும், அப்பாக்கு அப்படின்னு சொல்லி அந்த நாமாவும் வரும். இதெல்லாம் பிரசூதி காலத்துல என்ன பெத்தெடுக்கும் போது நீ பெருசா சத்தம் போட்டிருப்ப. ஆனா கடைசியில அந்த காலத்துல கிருஷ்ணேதி கோவிந்த ஹரே முகுந்தேதி, இந்த சப்தங்கள் எல்லாம் நீ இந்த ஹரிநாமாக்களை பகவன் நாமாக்களை உச்சாரணம் பண்ணி முடிச்சு அந்த ஜீவனத்தை பூர்த்தி பண்ணிட்டு அப்பேற்பட்ட உனக்கு நான் ஒரு நமஸ்காரம் பண்றேன். அந்தே ஜனன்னை ரச்சிதோயம் அஞ்சலிஹி.
இப்படியாக ஆச்சாரியால் அம்மாவை ஞாபகப்படுத்திட்டு ஒரு நமஸ்காரம் பண்ற. மாத்ரு பஞ்சகம் அப்படின்னு இந்த ஸ்தோத்திரத்துக்கு பேரு. தியாயன் ஏவம் ஸ்வஜனனி நிர்ஜகாமச நிர்மம குரோச்சரண சேவாலை பிரதஸ்தே பதரீம் பிரதி. இந்த மாதிரி அம்மாவை ஞாபகப்படுத்திண்டு இனிமே அங்க வேலை இல்லையே, வேலை முடிஞ்சது. நிர்மமஹா, அவருக்கு மமக்காரம் இல்லை. அதனாலே தன்னுடைய குருவுடைய சரண சேவைக்காக மறுபடியும் பதரிகாசிரமத்துக்கு புறப்பட்டார். பிரதஸ்தே பதரியும் பிரதி. நாம இன்னைக்கு இதோட வச்சுப்போம். 94 ஸ்லோகம் ஆயிடுச்சு. பாக்கி அப்புறம் முடிப்போம்.